ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோருக்கும் வணக்கம். இதுதான் யூடியூப்பில் என்னோடய ஃபஸ்ட் லாங் வீடியோ. ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட்டெல்லாம் எனக்கு தேவை. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. என்னோடய டே லைஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா பொண்ணோட 7ஆம் நாள் ஃபங்க்ஷன் தான் இது. எங்கள் ஊர் கிராமத்துலலாம் இப்படி தான் செய்வாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் செய்வாங்க. 7ஆம் நாளோ 5ஆவது நாளோ அந்த மாதிரி செய்வாங்க. தாய் மாமாவை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் வீட்டிலையே செஞ்சாங்க. ஊரில் இருக்கிற பெரியவங்க அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சாங்க. இந்த டே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வெளியில் கூட்டிகிட்டு அவங்க ஊர் வழக்கப்படி என்னென்ன சம்பிரதாயம்லாம் செய்வாங்களோ அதை பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு செஞ்சிட்ருந்தாங்க. இப்படி அவங்க மாமா முறையானவங்க தான் இப்படி கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி சடங்கெல்லாம் செய்வாங்க. அதுக்கு தான் அவங்கள மாலைலாம் போட்டு கூப்பிட்டுட்டு வந்துருக்காங்க. வெளியில் கூட்டிகிட்டு நம்ம தாய் மாமாலாம் மரியாதை கொடுப்பாங்க. தாய் மாமாவுக்கு முதல்ல பொட்டு வைப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் கிராமத்துலலாம் இப்படி தான். ஃபஸ்ட்டு தாய் மாமாவுக்கு தான். தாய் மாமாவுக்குள்ளே பொட்டு வச்சு அவங்களுக்கு மரியாதை பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த சடங்குகளையுமே செய்வாங்க. நீங்களே வீடியோ பார்த்துட்டு வாங்க. மாமா முறையே இருக்கிறவங்களும் கூப்பிட்டு வச்சு அப்படி வரிசையாக ஒவ்வொருத்தருக்காக பொட்டு வைப்பாங்க. அதை பொட்டுலாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்கன்னு மொத்தம் 7 பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு பொட்டு வச்சு முறை பண்ணினாங்க. அப்புறம் அத்தை பையன் அப்படி முறையாக வரவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு வச்சு முறை பண்ணுவாங்க. இதுதான் எங்கள் கிராமத்தோட வழக்கம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இல்லை உங்கள் ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கலன்னு சிரிச்சிட்டோம். ஒருத்தர் போட்டு வைக்கும் போது கலாய்ச்சிட்டு நல்லா இருந்தது. ஃபங்க்ஷன்னாவே ஒரு கலை தான். நல்லா கலாய்ச்சிட்டு நல்லாயிருக்கும். வில்லேஜெல்லாம் அப்படி தான். மாமாங்களுக்கெல்லாம் பொட்டு போட்டு முடித்தோடனே பாப்பாவை கீழே உட்கார வச்சு சம்பிரதாயம் பண்ணுவாங்க. அதுக்காக மாலைலாம் போட்டு மாமாங்க ஃபோட்டோலாம் எடுக்கலைங்க. வீட்டிலையே சிம்பிளாக நாங்களே எல்லாம் பண்ணிக்கிட்டோம். பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்த தட்டெல்லாம் கொண்டு வச்சு அவங்களுக்கு அந்த சம்பிரதாயம்லாம் பண்ணுவாங்க. தாய் மாமா தான் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நலுங்கு வைப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் செய்வாங்க. ஃபஸ்ட்டு தாய் மாமா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக அதே மாதிரி செய்வாங்க. எங்கள் அண்ணாவுக்கு எப்படி எப்படி வைக்கணும்னு தெரில. அதனால் பின்னாடி அண்ணிங்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க எப்படி செய்யணும் எப்படின்னு. ஃபஸ்ட்டு சந்தனம் வைங்க, அது வைங்க, அப்படி வைங்க, இப்படி வைங்கன்னு சொல்லிகிட்ருந்தாங்க. பக்கத்தில் ஒரு பாட்டியோ உட்காந்து சொல்லிகிட்ருந்தாங்க. எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அது அந்த நாளே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவங்களுக்கெல்லாம் செய்ய தெரியாதுல்ல, பார்ப்பாங்க. அவங்க செஞ்சதில்லைல்ல, கொஞ்சம் புதுசாக செய்யறதுக்கு கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்க செய்ய எல்லோரும் பார்த்து சிரிச்சிட்ருந்தாங்க. தெரியாததை பழகிக்கிறாங்க. அவ்வளோ மாமானாவே ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். பார்த்திங்கன்னா எல்லா 3 மாமாவும் சேர்ந்து இந்த சந்தனம்லாம் வச்சு விட்டுட்ருந்தாங்க. இப்படி தாங்க இந்த டே ஃபுல்லாக போச்சு. வந்தவங்க எல்லோரும் பாப்பாவுக்கு நலுங்கு வச்சு விட்டாங்க. சந்தன நலுங்கு.
ஒவ்வொரு தடவை வச்சாங்க. இப்படி தான் அந்த நாள் போச்சு. இந்த நலுங்கெல்லாம் ஒரு 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 சடங்கு. கிராமத்துலலாம் இருக்கிறவங்க அப்படி தான். அதுக்கப்புறம் அந்த நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்தோம். உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் இந்த கொஞ்சம் ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பாப்பாவுக்கு ஒன்றும் முடியல, டயர்டாக ஆகிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் எடுத்தோம். அதையும் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இது நாங்களே சிம்பிளாக பாப்பாவை வீட்டில் நாங்களே ரெடி பண்ணினோம். மேக்கப் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் நாங்களே பண்ணிக்கிட்டோம். எங்கள் கிராமத்துலலாம் இப்படி தான். பெரிய பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணும்போது மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு பண்ணிக்கலான்னு விட்டுட்டாங்க. அதனால் நாங்களே பாப்பாவை எங்களுக்கு எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் அதுலேயே ஆட் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஃபைனலாக பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இதெல்லாம் சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பாப்பா எல்லாத்துக்கும் பக்கத்தில் மற்றவங்களாம் எல்லாத்துக்கும் ஜூஸு சாப்பாடெல்லாம் கூப்பிட்டு போட்டுட்ருந்தாங்க. அடுத்து வந்து பாப்பா வந்து இது முடிச்சோன்னே பிள்ளையார் கோயிலுக்கு வந்து எங்கள் கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. சடங்கு முடிஞ்சோடனே பிள்ளையார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்காக வந்து பாப்பாவுக்கு சந்தனம்லாம் தொடச்சி விட்டுட்ருந்தாங்க. தொடச்சிட்டு அப்புறமே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே நேராக வந்து கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்காக கூட்டிகிட்டு வந்தது தான். பார்த்திங்கன்னா அங்கே இது வந்து என்னோடய பையன்தான். தம்பி ஒய்ஃபு வச்சுருக்காங்க. அவனுக்கு வந்து எப்படி கோவம் வருதுன்னு பாருங்களேன். அவன் இப்படி தான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட கொஞ்சம் சவுண்டாக பேசிட்டா கூட அவனுக்கு உடனே கோவம் வந்துடும். அவங்க அத்தை வந்து பேசாமல் படு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து கோவம் வந்துருச்சு. அவன்கிட்ட வந்து நம்ம சவுண்டை எதுவும் பேசக்கூடாது. பேசிவிட்டு அப்படி தான் கோவமாக போய் படுத்துக்குவான். பாருங்களேன் நீங்களே. அப்புறம் பாப்பா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு முடித்து வீட்டுக்கு வந்தோடனே அவளுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு போட்டோம். அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு போட்டோம். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அதனால் அவளுக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. அப்படியே சைடில் அப்படியே பார்த்துட்டுருக்குறா பாருங்கள். இது வந்து என்னோடய அத்தை பொண்ணு, என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் கூட. அதுக்கப்புறம் பாப்பாவோட ஃபோட்டோஸ்லாம் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏன்னா இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நன்றி.